வணக்கம் நேயர்களே, நம்முடைய சிறப்பு நேர்காணலில் விசிகேவை சேர்ந்த சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக விசிக கூட்டணி எப்படி இருக்கு? வரக்கூடிய தேர்தலில் விசிகவோட எதிர்பார்ப்பு என்ன? திமுக விசிக கூட்டணி எப்படி இருக்கிறது? சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு எப்போ விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்துச்சோ அந்த காலகட்டத்திலிருந்து சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, தொடர் வெற்றிகளைத்தான் குவித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போ ஆரம்பத்திலிருந்து கூட்டணி சேர்ந்தோமோ 2001 அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் தொடர்கிறோம். இடையில மட்டும் சில காலங்கள் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோடு சேர்ந்தோம். அப்போ கூட நாங்கள் 2 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றோம். அதான் பழைய வரலாறு. ஆனால் எங்களுடைய கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி, கோட்பாடு சார்ந்த கூட்டணி, அதிலும் குறிப்பாக சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டணி. இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் எழுச்சி தமிழர். அரசியலை நுட்பமாக கவனிக்கின்ற பெரிய அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டம் சொல்ல, இந்த காலகட்டம் அல்ல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் சேர்த்து வைத்தவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் தான் கண்ட கனவு. அதாவது சங்கி பயல்களை ஆர்எஸ்எஸ் கும்பலின் ஆதரவோடு செயல்படுகின்ற பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி இல்லாமல் இருந்தது. அதை உருவாக்கின பெருமை அந்த கோட்பாட்டு சார்ந்த ஒரு தலைவர் என்றால் எங்கள் தலைவர். அந்த வகையில் எங்களுக்கும் அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி தான் இன்னைக்கு களமாடி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். நெருக்கமாக இறுக்கமாக இருக்கிறது. 2026 தேர்தலில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன கூட்டணி சார்ந்து? அந்த எதிர்பார்ப்பு என்ன என்பதை எங்கள் தலைவர் தான் முடிவு செய்யணும். அது இறுதி முடிவு அவர் தான். சரிங்களா? வேறு யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாங்கள் எல்லாம் உயர்நிலை குழுவை கூட்டி நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம். அனைத்து முடிவுமே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர்னு, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் அமைப்பாகிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசின் மாநில செயலாக இருப்பதால் தொண்டர்கள் என்னிடம் சில கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒழிய இது என்னுடைய கருத்து அல்ல. அதாவது டபுள் டிஜிட்டில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார்கள் எங்கள் தொண்டர்கள். எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் அப்படி நம்ம இருக்கிறது? ஏன்னா நம்ம என்னைக்கு 2008 கூட்டணியில் சேர்ந்தோமோ அன்றே டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மன்னிக்கணும் 2001 எத்தனை சீட்டு கொடுத்தாருன்னா 8 சீட்டு கொடுத்தாரு. 2001 2011 10 சீட்டு கொடுத்தாரு. அதற்கு முன்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஏறக்குறைய அந்த அம்மா 10 சீட்டு கொடுத்தாங்க. 9 என்பது அவர் ராசி நம்பர். 9 சீட்டு தமிழ்நாட்டிலையும் 1 சீட்டு பாண்டிச்சேரியிலையும், ஆக மொத்தம் 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் கடந்த தேர்தலில் சில நயவஞ்சகத்தின் காரணமாக, சில ஏதோ சூழ்ச்சியின் காரணமாக இந்த ஐபேக்குன்னு ஒரு அமைப்பு சில சூழ்ச்சிகளை செய்து எங்களை 6 சீட்டாக சுருக்கி விட்டார்கள். இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் வருத்தப்படாமல் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னார். அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி மகாத்மா காந்தியோடு மன வருத்தத்தோடு பூனா ஒப்பந்தத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கையெழுத்திட்டாரோ அதே மன வருத்தத்தோடு நான் இப்பொழுது கையெழுத்திட்டு இருக்கிறேன் 6 சீட்டுக்காக அப்படின்னு தலைவர் சொன்னார். அதனால் இனிமேல் வருங்காலங்களில் 6, 7, 8, 9 அப்படின்றதுக்கே வாய்ப்பு இல்லை. நாங்கள் வெற்றி பெற வேண்டியதே டபுள் டிஜிட் என்றால் நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 25 சீட்டு கேட்போம். ஏன் கேட்குறோன்றதுக்கு நான் காரணத்தையும் சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி கடந்த முறை எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 25 சீட்டு கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னா தேசிய கட்சி. அதில் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். அவர் ஐக்கானுக்காக அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் களத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு இருக்காங்கன்றது அது நெறியாளரிடம் பார்வைக்கு விட்டு விடுகிறேன், பொதுமக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். யாரையும் குறைத்து நாங்கள் மதிப்பிடவில்லை. ஆனால் எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாதை எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலக்கு எங்களுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் டபுள் டிஜிட்டில் நாங்கள் வெற்றி பெற்று
நாங்கள் சட்டமன்றத்திற்கு செல்வோம். நீங்க சொன்ன மாதிரியே இப்ப காங்கிரஸ் தேசிய கட்சி தேசிய அளவுல ஒரு எதிர்க்கட்சியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்கள் வலிமை உள்ள ஒரு கட்சினா திமுகல இருக்கிறதுல விசிகேக்கு தான் முதலிடம் இருக்கும். குறிப்பா வட மாவட்டங்கள்ல வந்து திமுகவோட வெற்றிக்கு விசிக இல்லாம முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்பவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பேரலா அதுக்கான சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கி. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் சரியா போதும் அந்த வாட்டி. பேச்சுவார்த்தையில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம ரொம்ப அதிக பிரசங்கமாக முன்னாடியே பேசுகிறோம். நான் கூட இதை பற்றி பேசக்கூடாது ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா, சரிங்களா? அதில் வந்து ஒரு ஜூனியர் விடனில் யதார்த்தமாக அவங்க கேட்டாங்க. அதுக்கடுத்து நக்கீரனில் கேட்டாங்க. அவருடைய தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் டிவியில் நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நான் ஒரு யதார்த்தமான கருத்தை தான் சொல்கிறேன். இன்னும் பேச்சுவார்த்தையில் ஆரம்பிக்கலை. நாங்கள் பேச்சுவார்த்தையே பேசுவதற்கே தேவையில்லாமல் இருக்கும். ஏனென்றால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெளிவாக தெரியும், இந்த முறை வந்து கடந்த முறை போல் எங்களை ஏமாற்றாமல், எங்களை வந்து இளிச்சவாய கூட்டமாக நினைக்காமல் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இதை அவரே ஒதுக்குவார். அவர் தானே சமூக நீதிக்காக இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் கும்பலையும் எதிர்க்கணும், பிஜேபி கும்பலை எதிர்க்கணும்னு எஸ்ஐஆர்லாம் இன்றைக்கி கடுமையாக எதிர்க்கிறார்ல. அதனால் அவருக்கு தெரியாததா? இன்றைக்கி அரசியலில் இன்றைக்கி ஒரு நுட்பமானவர், கொஞ்சம் விவரமானவரும் கூட, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பண்போடு செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். நிச்சயமாக அவர் நிச்சயமாக எங்களுக்கு ஒதுக்குவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதில் வந்து எந்த வகையான பேச்சுவார்த்தைக்கே தேவை இருக்காது. அவரே வந்து ரைட்டர் ஓகே விடுதலை சிறுத்தைகளா அவங்க டபுள் டிஜிட்டில் நிச்சயம் போகணும் இந்த முறை. அவன் இன்னொன்று வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்களுடைய கோட்பாடு. அதை இந்த 2026 வைக்க வேணாம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார், சரிங்களா? அது சில காரணத்தால் அவர் சொல்லிட்டார். அப்போ எங்கள் தலைவர் முடிவு தான் முக்கியமான முடிவு. ஆனால் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்திலாம் பங்கு கேட்க மாட்டோம். ஆனாலும் கூட டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்கல, டபுள் டிஜிட் நல்லா கேட்டுங்க, சொல்லாடலை, டபுள் டிஜிட்டில் எங்கள் எம்எல்ஏக்கள் உள்ளே போய் உட்காரணும். இப்போ நீங்கள் டபுள் டிஜிட்டில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்க, அதை இலக்க வைக்கிறீங்க. ஆனால் விசிகாவோட செல்வாக்கு பெரும்பாலும் வட மாவட்டங்களில் தானே இருக்குது. தென் தமிழகம் இல்லை கொங்கு பகுதிகளில் விசிகா அவ்வளோ வலுவாக இல்லைல்ல. இப்போ வட அப்படின்றது வந்து உங்கள் பார்வையாக இருக்கும். நீங்கள் கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்னோடு வாருங்கள், நான் உங்களை வந்து கன்னியாகுமரி கூட்டி செல்கிறேன். கன்னியாகுமரியில் கூட போன வாரம் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி கலந்து கொண்டேன், தென்காசியில் கலந்து கொண்டேன், மதுரையில் கலந்து கொண்டேன், கோயம்புத்தூர் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு 6 மாதத்திற்கு முன்னால். நீங்கள் சொல்கின்ற அனைத்து பகுதியிலுமே, இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்கள், அதுவும் குறிப்பாக மதுரை சார்ந்த பகுதிகள்லாம், இது என்னுடைய கருத்தல்ல, அவங்க திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவரே என்கிட்ட சொன்னார், உங்கள் தலைவருக்கு உண்மையிலே வந்து சீட்டு கூடதாப்பா கொடுக்கணும், திமுக தொண்டரே விரும்புகிறாங்க. ஏன்னா உங்களால தான் நாங்கள் 13 இடத்துல ஜெயித்தோம். இது மதுரை மாவட்டத்தில் 13 இடத்துல அந்த ஓட்டு வித்தியாசம் பார்க்குறாங்கல்ல, எந்த இடத்துல ஓட்டு அதிகமாக இருக்குன்னா எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கோ அங்கெல்லாம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஆனால் நிச்சயமாக நாங்களே தலைமைக்கு நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்களில் வெற்றியை நாங்கள் தீர்மானிக்கிறோம். தென் மாவட்டங்கள் எப்படின்னா ஏற்கனவே ஓட்டு வாங்கியிருப்பாங்க, அந்த ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு. ஆனால் இங்கே மெயின் ஓட்டை எங்கள் ஓட்டு தான். உங்களுக்கு மற்ற வன்னியர் ஓட்டோ மற்ற சமூக ஓட்டோ வட மாவட்டத்தில் அதிகம் உங்களுக்கு தெரியும். வன்னியரும் பறையறது தானே வட மாவட்டங்களில். வன்னியர் ஓட்டு பல பக்கெட்டு பிரிஞ்சு போகுது. ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னமும் பறையர் மக்கள், ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, அதில் ஒன்றும் மறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஓட்டு அப்படியே கொத்து கொத்தாக விழுகுது. எங்கள் தலைவர் யாரை கையை காட்டுறாரோ, ஒரு காலத்தில் வந்து அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஏன் அதிமுக இருந்துச்சுன்னா, அப்போ வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அந்த இதில் வந்து அவர் உயிரோடு தானே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே போட்டாங்க ரெட்டலைக்கு, கும்மாங்குத்தா குத்தி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் வந்து வலிமை பெற்ற பிறகு எங்கள் தலைவர் டெய்லி வந்துடுறாருல, டிவிலெலாம் வர்றாருல, அதான் நான் சோசியல் மீடியாவில் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. நான் மட்டுமா பேசுகிறேன்? இன்றைக்கி சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசக்கூடிய எந்த கட்சினா விடுதலை சிறுத்தைகள். அவ்வளோ பேர் பேசி நான்லாம் டெய்லி பேசியிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே கிளவியிலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கொம்மரியிலேருந்து எல்லாருமே யூடியூப் தான். உண்மையாக பொய்யா? நானும் ஒரு இதுக்கு போனேன் பிரதர், அதாவது இந்த கபடியில் வெற்றி பெற்றுச்சுல ஒரு பெண்மகள் கண்ணகனர் கார்த்தியாவை நான் சிறப்பு செய்வதற்காக போயிருந்தேன். அங்கே போகும்போது ஒரு 10 வயசு பையனுக்கு 12 வயசு பையன் அண்ணே சங்கத்தம் வேண்டாம் அப்படின்ட்டு வர்றாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னைய அப்புறம் அவங்களுக்கு தெரியும், அண்ணே யூடியூப் தான் நாங்களாம் பார்க்குறோம்ல, நீங்கள் தான் பேசுகிறீங்களே, நம்ம கட்சிக்காக பேசுகிறீங்களா அப்படின்னாங்க. அவ்வளோ விவரமாக இருக்கீங்கடா அப்படின்ட்டு உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல இவ்வளவுக்கு நம்ம வந்து போயிருக்கிறோமே அப்படின்னு. அப்போ சோசியல் மீடியாவில் யூடியூப் வந்து கீழே வரைக்கும் போகுதுங்க. அப்போ அவ்வளவுக்கு எங்கள் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெரிய டிவியில் பார்ப்பாங்க, எம்ஜிஆர்ரா, ஜெயலலிதாடா,
டாக்டர் கலைஞர் கருணாநிதி அப்போல்லாம் எங்கே யூடியூப் இருந்துச்சு. ஆனால் யூடியூப் காலம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது, எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கிறது. அதனால் வந்து அவர் தெரியும் இதெல்லாம். அந்த ஐ பேக் இப்போ இல்லைனாலும் கூட மற்ற பேக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. பேக்குனா பின்னாடி இருந்து இயங்கக்கூடியவர்கள், பேக் ட்ராப் மாதிரி. அவங்களாம் விளக்கம் கொடுப்பாங்களே, விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சீட்டு கேட்குறாங்களோ அதை கொடுங்க அப்படின்றத உங்களுடைய அட்வைசர்ஸ்லாம் சொல்கிறதை விட தமிழக முதல்வருக்கே தெரியும். ஏன்னா அவரே இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருந்த நேரத்தில் புதுக்கோட்டையில் இருக்கிறாரு. நேற்று எங்கே இருந்தார்? சென்னையில் இருந்தார். முந்தானத்து எங்கே இருந்தார்? எங்கிட்ட ஒரு முக்கியமான ஊரில் இருந்தார். அவர் தொடர்ந்து அவர் பயணத்தில் தான் இருக்கார். அப்புறம் மக்கள்கிட்ட போவார், அங்கே பார்ப்பார். அவரை நிற்கும் போது எந்த கூட்டணி கட்சி கூட அதிகமாக இருக்குது, விடுதலை சிறுத்தை தான் நிற்கிது. அப்போ நிச்சயமாக ஒரு எல்லாமே இங்கே பாருங்கள். இதில் வந்து தேர்தலில் வந்து சீட்டு கொடுக்குறது திருமாவளவன் பெரிய அறிவாளிடா, பெரிய நல்ல நம்பிக்கையான ஆள்றா, அப்படி இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கா? அவர் சொன்னால் ஓட்டு விழுகுமா? அதைத்தான் பார்ப்பாங்க. நல்லவரா கெட்டவரான்றாலாம் மேட்ரு இல்லை. நல்லவர் தான் எங்கள் தலைவர், 100க்கு 100 நல்லவர். அதனால ஏமாத்திடுறாங்க ஈஸியாக. ஏங்க 8 சீட்டு 2001 வாங்கினது, 2011 10 சீட்டு வாங்கினது, சரக்கணிகளுக்கு 6 சீட்டுப்பா, உங்களுக்கும் 6 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கும் 6 சீட்டு, அவங்களுக்கும் 6 சீட்டு. அதான் கேட்க வந்தேன். இப்போ உங்களுக்கு சீட்டு அதிகப்படுத்தும் போது உங்க பேரலா இருக்கிற இப்போ கம்யூனிஸ்டுக்கோ பிற கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி இருக்கும்ல. அது கொடுக்கணுமே, அதில் என்ன இருக்குது? என்ன தவறு இருக்கு? ஆனா மொத்தம் 234 தொகுதி தான். 234ல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. ஒரு 134 நில்லுங்க, ஒரு 100 பிரிச்சு கொடுங்களேன். இதுல என்ன தவறு இருக்கு? அதிகாரம் பரவலாக்கப்படணும்ல. பெரும் கட்சியா வரணும்னு பாப்பாங்கல்ல திமுக. குறைஞ்சது அவங்க 150 நல்லா வரட்டும்ங்க. நான் வந்து அவங்களை வந்து குறை சொல்லலை. நல்லா நீங்களே அப்போ ஏன் தனியாகவே நின்றுட்டு போங்க, ஏன் கூட்டணி சேர்க்குறீங்க தேவையில்லாம? யாரையும் சேர்க்கலப்பா, போயிட்டு வாங்கப்பா அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி செய்ய முடியாது பிரதர். இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து எப்படின்னா திமுக அதிமுக 2 தான். இப்போ குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கத்து இருக்கோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது ஒரு சொல்லப்படாத ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ நாங்களே வந்து டக்குன்னு அந்த பட்டு போனோம்னு வச்சுங்களேன், பிஜேபி வெளியே போக சொல்லிட்டு அவர் தான் ஜெயிப்பார். 3% தானே வித்தியாசம். கடந்த தேர்தலில் 3 விழுக்காடு தான். அப்புறம் ஏன் பிசிக்கு அந்த மாதிரியான பேரங்கள்ல ஈடுபட? அதுதானே செய்ய மாட்டார் எங்கள் தலைவர். அதானே இங்கே சொல்ல வர்றேன். எங்கள் தலைவர் வந்து எப்படின்னா ஒரு நேர்மையானவருங்க அரசியலில். நான் ஒன்றும் சும்மா ஒரு இன்டர்வியூக்காகலாம் பேசலை. இப்போ இதையே நான் பேசுகிறதே என்னை சத்தம் போட போகிறாரு. இதெல்லாம் அதுக்கு சேவை இல்லாமல் பேசிக்கிறோம், மனசு உடஞ்சி போயிடுவாங்க திமுக காரங்க. நான் உண்மையை பேசுகிறேன், எந்த பொய்யெல்லாம் இல்லை, பூசிலாம் பேசலை, யதார்த்தத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். அதிமுக கூட தொடர்ந்து விசிக கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது எப்படிங்க போக முடியும்? அவர் தான் டக்குன்னு இப்போ பிஜேபி கூட வச்சுட்டார்ல. அதிகமாக கிடைக்கும், நாங்கள் போனால் 25 சீட்டு கொடுப்பாருங்க அவர். பிஜேபியை கழட்டி விட்டுருப்பாருங்க. தைரியமாக நாங்கள் இருக்கிற தைரியத்திலே வராதுன்னு இருப்பாருங்க. நாங்கள் போகாதனால அவர் மாட்டிக்கிட்டாருங்க. மாட்டிக்கிட்டு இப்போ வந்து பிஜேபி அவங்கள போட்டு வச்சு ஒரு வலையில் சிக்க வச்சு அவரை வந்து எங்கேயும் அசைய முடியாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரை வந்து எப்படி அவர் எப்படி மடக்குனாங்கன்னா அவரே சொன்னார்ல, போக மாட்டேன்னு சொன்னார்ல. நம்ம இங்கே இருக்கிற சென்னையில் இருப்பார்ல ஒருத்தர் டக்கலாபாய், அவரும் சொன்னார்ல, நாங்கள் போகவே மாட்டோம், எப்படி கூட்டணி வைக்க மாட்டேன், யாரோட பிஜேபியோட வைக்க மாட்டோம்னு சொன்னார். நான் வெற்றி பெற்றிருக்கேன், அவ்வளோ பெரிய ஆள், நான் ராஜா மாதிரி இருந்தேன், ஆனால் தோற்று போனேன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னார்ல ஒரு ஆள். யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவரை தான் சொல்லுவார், நம்ம அண்ணன் தான், ரைட்டு அவர் சொன்னார். ஆனால் அவங்களே திருப்பி போய் கூட்டணி வச்சாங்கல்ல. ஏன் கூட்டணி வச்சாங்கன்னா அது பிஜேபி வந்து இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டி, சம்பந்திக்கு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, உன் மய மேலே இவ்வளோ இருக்கு, ஓ மேலே இருக்குது, ஒழுங்கா வர்றையா ஆளை தூக்கவா, தூக்கவானா தூக்கி உள்ளே போடவா. சசிகலா எப்படி போடனா உடனே போகிற எவ்வளோ நேரம் போகுது, ஒரு டக்குன்னு ஒரு சரண்டர் ஆகிட்டார். அதுக்கு செங்கோட்டையனை வச்சு காய நகர்த்தினது, ஓபிஎஸ்ஸை வச்சு காய நகர்த்தினது, தினகரனை வச்சு காய நகர்த்தினது, சசிகலா வச்சு காய நகர்த்தினது. ஐயோ சாமி நானே விழுந்துறேன்டா, என்ன ஏன்டா விடுறீங்க அப்படின்னு போய் விழுந்துட்டாரு. அவரை நம்பி நம்ம போக முடியுமா? நம்ம எய்பி வந்து எத்தனை எம்எல்ஏ ஆக போகிறோம், எத்தனை எம்பி ஆக போகிறோம்ன்ற நம்ம எண்ணம் இல்லை. நம்ம என்ன பிஜேபி வரவிடக்கூடாது, அது ஒன்றுதான் நம்ம சித்தாந்தம். ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னா அவங்க ஒரு மதவாதிகள், மத கலவரத்தை தூண்டக்கூடியவர்கள். இப்போ கூட ஒரு சம்மந்தமே இல்லாமல் இப்போ இருக்கிற பிஜேபி அந்த தலைவர் என்னென்னமோ பேசினார், பேசிகிட்டு இருக்கிறார். தமிழக முதல்வர் வந்து கலவரத்தை தூண்டுவது, மதக்கலவரத்தை தூண்டுவதை போல் பேசுகிறார். 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் கொடுக்குறாரு. என்னது பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்க? தமிழ்நாட்டில் எங்கெங்க மதக்கலவரம்? மதக்கலவரம் பண்ணவங்களே இந்த குரூப்பு தானே. அதுதானே இன்றைக்கி நீங்கள் நெட் எடுத்து பாருங்கள், என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். எவங்கடா அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் 84 விழுக்காடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சான் மத கலவரங்கள். அது பூரா எங்கடா நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், குஜராத், மராட்டிய மாநிலம், இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் கூட நடந்ததில்லை. அப்போ அவ்வளவு தமிழ்நாடு பக்குவமாக இருக்குது. ஆனால் சாதி கலவரம் அங்கங்கே நடக்குது.
அதை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மதக்கலவரம் இங்கே நடக்காது. எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் மதக்கலவரம் 2 தூண்டுனாங்க ஆர்எஸ்எஸ் கும்பல். ஒன்று கோயம்புத்தூர் 92 நினைக்கிறேன், இன்னொன்று வந்து 87ல் மண்டக்காட்டு கலவரம். அது 2 தான் கலவரம். இதை பிஜேபி தான் தூண்டுச்சு. அது தூண்டுனால தான் இந்த பக்கத்து அண்ணன் பொன்னார் வெற்றி பெற்று வந்தார், இந்த பக்கத்து அம்மா வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி நாங்கள் தடுப்பது தான் எங்கள் வேலை. எங்களோட எண்ணமே வந்து ரொம்ப சிம்பிளானது, வேற ஒன்றுமே இல்லை. சாதியவாதிகள் மிகுந்த பாமகவை வளர விடக்கூடாது. நேரடியாக சொல்கிறேன்ல, மதவாதிகள் மிகுந்த பிஜேபி வளரக்கூடாது. அதாவது வன்னிய தோழர்கள் எங்கள் நண்பர்கள், உழைக்கும் வர்க்கம், பறையனும் பள்ளியும் வெவ்வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அந்த மக்களை, வன்னிய தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். பாமக இப்போ ராமதாஸ் பாமக இல்லை, அன்புமணி இது பாமகவில் அவரை கூட இப்போ சேர்த்துக்கலாம். பாவம், அன்புமணியிடம் இருக்கின்ற அந்த வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பிஜேபியில் இருக்கின்ற மதவாதிகளை மீட்டெடுக்க வேண்டும். இதே எங்கள் கான்செப்ட். ஆனால் இந்த கான்செப்டில் நினச்சிக்கிட்டு திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு கும்மாங்குத்து குத்துனாலும் அவங்க வெளியே போக மாட்டாங்கடா. நம்ம 6 சீட்டு சொல்லலாம், 7 சீட்டுன்னு சொல்லலாம், 8 சீட்டுன்னு சொல்லலாம், 9 சீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு தலைவர். அவருக்கு பிஜேபி வளரக்கூடாது, அவர் பிஜேபி கூட்டில் இருக்குது, அங்கே போக மாட்டார். சொல்லிதான் உங்களுக்கு. அப்படி நினச்சி அவர் செயல்படலாம் யார், திமுக காரர்கள். ஆனால் தலைவர் ஸ்டாலின் அப்படி தலையிட மாட்டார். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு வந்து எங்களோட வலிமை தெரியும், எங்கள் தலைவர் அதிகமாக மதிக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டாலின் தவிர்த்து மற்ற தலைவர்கள் தான் வந்து கூட்டணி சீட் பேரம் பேசுறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளில் பேசுவது 1000 பேர் பேசலாட்டுங்க. பவரை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா? 1000 பேர் பேசலாம் பிரதர். முடிவு பண்ணக்கூடியவர் யார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அவருக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. ஆகையால் பேச்சுவார்த்தை அதிகம் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். இப்போ விசிக வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலயே வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெருசா திருமாவளவன் குரல் எழுப்பல அப்படின்னு ஒரு தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில கூட திருமாவளவன் அந்த அளவுக்கு ஹானஸ்டா நடந்துக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, இது வந்து தவறான குற்றச்சாட்டுகள். நாங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்க தலைவர் ஒரு கான்செப்ட் தான் சொன்னாரு தவிர அவங்கள வந்து நாங்க எதிர்ப்பை எந்த காலத்திலும் பேச மாட்டோம். தூய்மை பணியாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் தான், எழுச்சி தமிழர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு கூட வந்து எங்கள் தலைவர் கூட்டில் இருக்கிறாரு. சொல்லலையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவதற்கான படிப்படியான அந்த அட்டவணையை எப்பெல்லாம் மூட போகின்ற அட்டவணையை வழங்குன்னு சொன்னோம்ல, நாங்கள் சொல்லாமையா இருக்கிறோம். சொல்லுங்க பிரதர், 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் பிரதர். அதே மாதிரி அது மட்டுமல்ல, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்குன்னு சொல்றோம்ல. இல்ல, அதை சொல்றீங்க. ஆனா திமுக அரசு அதுக்கு செவி கொடுத்த மாதிரி தொடர்ந்து நாங்க பேசிக்கிட்டு இருப்போம். தீவிரமா அதுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படிலாம் இல்ல, அழுத்தம் தப்ப நான் கொடுக்குறேன். சங்கத்தமிழனே கொடுக்குறேன், விடுதலை சிறுத்தை இளைஞரணி செயலரே கொடுக்குறேன், சும்மா நானாவா கொடுக்குறேன், கட்சியோட ரெப்ரசனை கொடுக்குறேன். ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உடனே உருவாக்குங்கள். எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் சும்மா ஆணைங்கன்னு வச்சுக்கிட்டு வேலையை காட்டப்படாது. அதை வந்து இது பண்ணு. ஏன்னா ஆணவ படுகொலை வெறும் தலித்துக்கு மட்டுமல்ல. இப்போ திண்டுக்கலுக்கு இல்லை செத்து போனாங்க, செத்து போனவன் வந்து தலித்தா? அந்த பெண்மகள் என்ன தலித்தா? தலித் இல்லாத பெண்மகள் தானே. அப்போ மொத்தத்தில் மானுடத்திற்காக நாங்கள் போராடுகிறோம். அதை உடனே நிறைவேற்றுங்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று முக்கியமான சொல்லியிருக்கோம் பிரதர், சாதிய மோதல்கள், அதே மாதிரி மத மோதல்கள், மத கலவரங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எலெக்ஷன் இருக்குது. இதை தடுப்பதற்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நுண்ணறிவு பிரிவை போலீஸில் உருவாக்குன்னு முத சொன்னது எங்கள் தலைவர் 2021 சொன்னார். அதுவும் அப்படியே கிடக்குது. இப்போ பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்தில் மேலூரில் காலையில் பகல்னு சொல்ல முடியாது, ஏர்லி மார்னிங் 5:30 மணிக்கு ஒருத்தனை மண்டையில் கல்லை போட்டே கொண்டு விட்டாங்க சாதி வெறியர்கள். மேலூர் தான் மோசமான சாதி வெறி பிடிச்ச பயிர் உங்களுக்கு தெரியும். மேலாவளவில் எத்தனை பேரை கொண்டாங்க? 1997 6-7 பேரை கொண்டு விட்டாங்க, மாவீரன் முருகேசன் உட்பட. அதே நேரத்தில் வந்து 97க்கு முன்னாடி 92ல் சென்னகரம்பட்டியில் 2 பேரை ஓடுற பஸ்ஸில் வெட்டி தலையை சாச்சாங்க. இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் ஒருத்தனை கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு போலீஸில் வந்து ஒரு நுண்ணறிவு பிரிவு, எவன் செய்வேன், எந்த ஊரில் செய்வாயின்னு தடுக்கிறதுக்கு உருவாக்குங்கள்னு சொன்னோம். உருவாக்கலை. நாங்களும் கேட்காமலாம் இல்லைங்க, தொடர்ந்து கேட்குறோமுங்க. அவன் டாஸ்மார்க்கு நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். டாஸ்மார்க் கேட்காம இருக்கிறோமா? சொல்லுங்க. அதே மாதிரி பஞ்சம் நிலங்களை மீட்பதற்கான சட்டம் இல்லை, சட்டம் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.
சொல்லுங்க பிரதர். நான் கேட்காம இருந்தேன்னா, சங்கத்தமிழ் உடனே வாயை மூடிட்டாரா, டைவர்ட் பண்ணிட்டாரான்னு சொல்லுங்க. இல்ல எங்க தலைவர் டைவர்ட் பண்ணாருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க காம்ப்ரமைஸ்லாம் ஆக மாட்டோம் பிரதர். நாங்க மக்களுக்காகத்தான் கூட்டணியே. ஏன் இப்ப திமுகவோட கூட்டணி? ஏன் மத்த கட்சிகளுக்கு தெரியாதா? ஏங்க மக்கள கூட்டணி நாங்க உருவாக்கலையா ஆரம்பத்துல? ஆரம்பத்திலே டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி முதல்வராக வேண்டியது. ஏன் ஆகல? நாங்க கூட்டணியில இல்ல. அதான் ஆகல. இல்லன்னா அவர் ஆயிருப்பாரு சூப்பரா. இறக்கும்போதே ஒரு முதல்வரா இறந்திருப்பார். கெடுத்தது யாரு? நாங்களா கெடுத்தோம்? எங்கள வெளிய போ சொல்ட்டாங்க. நாங்க வெளிய வந்துட்டோம். சோலி முடிஞ்சு போச்சு. அதாவது நான் சொல்லல பிரதர். ஒரு காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் சொல்றாரு. திமுகவிலிருந்து சீட்ட குடுக்காம விடுதலை சிறுத்தைகளை வெளிய விரட்டினால், இவங்களுக்கு எம்எல்ஏ கூட கிடைக்காம போகலாம். 4 எம்எல்ஏ இப்ப எங்களுக்கு என்ன எங்க மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? இல்ல எங்க கட்சி தான் பெருசா வேற மாரி போய்க்கிட்டு இருக்கா? இல்லைல்ல. ஆனா அவங்களுக்கு ஆட்சியே போயிரும்ல. இதுதான் இங்க இருக்கிற நுட்பம். மத்த எதுவும் இல்ல. நாங்க வெளியில போட்டோம்னாவே போயிட்டு போங்க. இப்ப எங்களுக்கு எம்எல்ஏ ஆனா இப்ப என்ன பெரிய எங்க எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பெருசா என்ன தப்பா சம்பாரிச்சு என்ன பெரிய ஆளா? அதே மாரி தான் இருக்கிறாங்க பாவம். இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள்லாம். அப்புறம் இன்னும் மக்களோட மக்கள் தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப என்ன நாங்க ஒரு 10 சீட்டு வாங்கினோம்னா இன்னும் போராடுவோம். அவ்வளவுதானே தவிர வேற என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் செய்ய போறோம். அவங்களுக்கு ஆட்சி போயிரும். ஆட்சி போயிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆனா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க பிரதர். அவரு ரொம்ப நுட்பமான ஆளு. ஏன்னா அனுபவம் ரொம்ப அதிகம் இருக்குல்ல. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு தமிழ்நாட்டிலே இப்போதைக்கு அவரு தானே. அந்த பக்கத்துல இருக்கிற ஆளுங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாதி புத்தியோட அப்படி இப்படின்னு சொல்லுவாய்ங்க. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. வேலைய பாருங்கப்பா கவுத்து விட்டுருவாங்கப்பா ஆரம்பத்துல கவுத்த மாரி. அது ரொம்ப சிக்கல் பிரதர். இப்ப நாங்க ரொம்ப கோவப்பட்டு இவங்க சீட்ட குடுக்கல அப்படின்ற மாரி நாங்க வெளியேறிட்டோம்னு வச்சுங்களேன். நாங்க வெளியேறி வேற மாரி ஒரு ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பழைய மக்கள் கூட்டணி மாரி. நட்டம் யாருக்கு? நீங்க சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க. இல்ல திமுகவுக்கு பாதிப்பு தான். அப்புறம் பெரும் பாதிப்பு பிரதர். அதெல்லாம் இப்ப சங்கத்தமிழனுக்கே இவ்வளவு தெரியுதுன்னா, அப்ப ஐயாவுக்கு எவ்வளவு தெரியும்? ஐயானா நம்ம தமிழக தளபதி ஸ்டாலினுக்கு. அதனால அப்படி சிந்திக்கவே மாட்டாரு. நீங்க எழுதி வச்சுக்கிறேன் பிரதர். டபுள் டிஜிட் நாங்க விட மாட்டோம் பிரதர். ஓப்பனா எம்ஜிஆர் டிவி தானே சொல்றோம்ல. சங்கத்தமிழன் சொல்றேன். இளைஞரணி சொல்லுது. டபுள் டிஜிட். திமுக கூட மட்டும் இல்ல, முதல்வர் ஸ்டாலினுக்கும் திருமாவர்களுக்கும் இருக்கிற நட்புங்கிறது ரொம்ப நெருக்கமானது. கட்சி கூட்டணியை சார்ந்து ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. அதான் பிரதர். நீ சொல்ற பாயிண்ட புடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த கட்சி கொடி கம்பங்கள் ஏத்துறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா? அதுதான் பிரதர். நீங்க சொல்றதுக்கு தளபதி ஸ்டாலினுக்கு எங்க தலைவருக்கு சம்மந்தம் இல்லை. அங்கங்க இருக்கிற அவங்க கட்சியில் இருக்கிற 1-2 சாதி வெறியர்கள். அதான் ஓப்பனா சொல்றேன்ல. அவனுக்கு எங்க கொடியை பார்த்தா அவனுக்கு எங்க தக்க தக்க தக்கன்னு எரியும் பொருக்கு அங்க பிரச்சனை பண்றாங்க. சில அதிகாரிகள் பண்றாங்க. அது உண்மைதான். அதை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போயிட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டேன். இப்போ நிகழ்காலத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக நடக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் நடந்தது உண்மைதான். இப்போ நடக்கிறது இல்லை. இன்னொன்று சொன்னால் நீ அதிர்ச்சி ஆயிருவீங்க. அவர் தளபதி ஸ்டாலின் வந்து எங்கள் தலைவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறத விட ஒரு பெரிய செய்தியே சொல்கிறேன் உங்களுக்கு. எம்ஜிஆர் டிவி வந்து ஃபேமஸான டிவி வெளியே போட்டுக்கிறோங்க. சென்னையிலே எங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இப்போ 2 தொகுதி இருக்குது. முக்கியமான தொகுதி. எழும்பூர்னு ஒரு தொகுதி இருக்குது. திருவிக்கா நகர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து யாருன்னா விடுதலை சிறுத்தையோட கோட்டை. ஆனால் எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை. மற்ற ஆட்கள் நிற்பாங்க. ஆனால் இந்த முறை சென்னையிலே கொடுக்க போகிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் ரிசர்வ் தொகுதிங்க. இந்த 3 ரிசர்வ் தொகுதியில் ஒரு ரிசர்வ் விடுதலை சிறுத்தைகளுக்கு. அப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் எங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. தளபதி ஸ்டாலின் வந்து நுட்பமாக உணர்ந்தவர். அப்போ 2026 தேர்தலில் சிறுத்தைகளோட பாய்ச்சல் இன்னும் அதிகமாக இருக்கும். பாய்ச்சல் சும்மா நகர்வுலாம் இல்லை. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம்னு ரொம்ப பெரும் பாய்ச்சலாக செயல்படும். அது வந்து நல்ல இளைஞர்கள் தான் இப்போ ரொம்ப வலிமையாக வந்து கொண்டிருக்கிற எங்கள் கட்சியை நோக்கி புதிய இளைஞர்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.